ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான டிஃபின் சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. அதுக்கு நான் 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில். ஒரு கத்திரிக்காய் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அரை கைப்பிடி மல்லித்தலை நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கிரேட்டரில் போட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 20 வெங்காயம். ரொம்ப பொடிசாக இருந்ததுனால 20 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 10 எடுத்துக்கோங்க போதும். வெங்காயம் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் லைட்டாக கிரேட்டரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள், 3 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம், அரை ஸ்பூன் கடுகு கடலப்பருப்பு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பருப்பு வேக போட்டுடலாம். ஒரு குக்கரில் 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் அதில் ஆட் பண்ணி வேக போட்டுடலாம். நம்ம நார்மலாக பருப்பு வேக வச்சு எடுக்கிற மாதிரி. அடுத்தது அடுப்பில் கடாய் வச்சுட்டு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு வெந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பு புளியும் ரெடியாக இருக்குது, காய் எல்லாமே ரெடியாக இருக்குது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைவாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணதுமே கடுகு கடலப்பருப்பு ஆட் பண்ணிடுங்க. கூடவே சோம்பு 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வெங்காயம் எடுத்திங்கன்னா பெரிய வெங்காயமாக, சின்ன வெங்காயத்திலே பெரிய சின்ன வெங்காயமாக இருந்தால் 10 எடுத்துக்கோங்க போதுமானது. அதை 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை 2 நிமிஷமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காய் ஆட் பண்ணிடுங்க. இது கூடவே சாம்பார் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாமே 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இது கூட லைட்டாக மல்லித்தலை, இது இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக மல்லித்தலை தூவிக்கலாம். இது கூட இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் 2 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டேன். இந்த பருப்பு கடையவே தேவையில்லை, அப்படியே தான் போடணும். இருந்தாலும் ஒன்றும் பாதியமாக அப்படியே தான் போடணும். இருந்தாலும் நான் லைட்டாக மேசர் வச்சு அப்படியே லைட்டாக இது பண்ணுறேன். அவசியமே இல்லை அதுக்கு. நான் இருந்தாலும் பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணினாலும் பண்ணலைனாலும் உங்கள் விருப்பம். இப்போ அதை கூடவே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது இப்போ அதை காய் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷமாக நல்லா காய் முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ புளி ஊற்றிடலாம்.
நம்ம பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம். அந்த புளியை கரைச்சி இப்போ ஊற்றிக்கலாம். அதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் அந்த தண்ணியும் அதிலேயே ஆட் பண்ணிடலாம். நான் ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் எல்லா உப்பும் ஆட் பண்ணிட்டேன். இது இப்போ கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுறலாம். புளி ஊற்றுனா திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். அவ்வளோதான், ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெல்லம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ. ஃபைனலாக நம்ம சாம்பார் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டிஃபின் சாம்பார். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிஃபின் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.